ஓம் ஸ்ரீ குகனை போற்றி. வெல்கம் டு பொன்முனி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பேக்கிங் கிளாஸ், அதாவது பேக்கரி இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஃபைனல் டே தாங்க. ஸோ எவ்வளோ வெரைட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டலுக்கு போனால் கூட நீங்கள் இவ்வளோ மெனு பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ மெனு இருந்துச்சு. ஆனால் எதுவுமே சாப்பிட முடியாது. ஏன்னா எல்லாம் ஃபைனலுக்காண்டி அவங்கவுங்க வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் நம்ம கையை வச்சோம் சாப்பிட்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பீஸா, அப்புறம் பார்த்திங்கன்னா டோனட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா டோனட்டு, அப்புறம் பிஸ்கட் குக்கீஸ் ஐட்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா பன், அதாவது இந்த பட்டர் கார்லிக் பன்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா கேக்கு, இது பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஸ்டஃபிங் பண்ணுங்க. உண்மையாக செம்ம பயங்கரமாக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இவங்க பண்ணதெல்லாம் காமிக்கிறீங்களே, நான் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணுறதையும் காமிக்கிறேன். இதில் தான் இருக்குது உள்ள. அவ்வளோ பேருங்க, கிட்டத்தட்ட பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷன் இனோவேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. ஸோ அவங்களுமே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த சைடு அதாவது அந்த ரூமே பத்தலைங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு கண்டினியூஸாக காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த ரூமில் வந்து மெயினாக ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடம் ஃபுல்லாகி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் 2 சைடில் திண்டு மாதிரி போட்டிருப்பாங்க, அது எல்லாமே ஃபுல்லாகி பயங்கரமாக எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. அந்த அளவுக்கு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. கிளாஸ் வந்து 2 வீக்ஸ் நடக்கும். அந்த 2 வீக்ஸில் ஒவ்வொரு நாள் என்னென்ன பண்ணாங்களோ, ஸோ அது எல்லாமே, அதாவது மேக்ஸிமம் 3 பண்ணணும். ஒரு சில பேர் எல்லாமே பண்ணி எடுத்து, இது எல்லாமே கேக்குங்க. மெயினாக கம்பல்சரி ஐசிங் பண்ண கேக் வந்து கம்பல்சரி பண்ணணும். அதனால் 27 பேர் இருக்கோன்னா 27 பேருமே கேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படி ஒவ்வொரு கேக்கும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. பயங்கரமாக எல்லாமே இவங்களாம் ஃப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்தளவுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதாங்க என்னோடய கேக். அந்த இருக்குது பார்த்தீங்களா, பிங்க்கும் அந்த ஸ்கை ப்ளூவும் சேர்ந்தது, அதான் என்னோட இது. ஸோ டால் கேக்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எப்படி உங்களுக்கு இவ்வளோ டைம் இருந்துச்சு? ஏன்னா ஓவன் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஓவன்லாம் இல்லைங்க. நான் அந்த இது கேக்கெல்லாம் கொஞ்சம் குக்கரில் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவே சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஓவன் இருக்கிறவங்க அந்த 2 வீக்ஸ் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்களோ அது எல்லாமே பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பீஸா, அப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கீஸு, இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நேம் சொல்லி அதை கேக்கு மட்டும் ஜஸ்ட்டு இப்படி நைஃப் வச்சு டச் பண்ணி பார்ப்பாங்கங்க, அதை சாஃப்டாக இறங்குதா என்ன அப்படின்னு. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டு கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்து அங்கேருந்து கிளம்பிட்டோங்க.